பலவீனமானவர் ஓபிஎஸ்ன்னு கை கொடுக்காம போயிருச்சு பிஜேபி. இல்லங்க இது செட் ஆகாது. நீங்க போய் பலவீனமானவர் நான் சொல்ல பிஜேபி நினைச்சிருச்சோ. பிஜேபி வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. இன்னமும் 5 வருஷம் கழிச்சு பிஜேபி ஒரு வார்த்தை குறைவா பேச மாட்டார். நான் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பிஜேபி அவருக்கு எவ்வளவு செய்ததுன்னு அவருக்கு தெரியும். கட்சியில சேர போறேன் டிடிவி கூட சொன்னவர் அவர். தேதி குறிங்க மாத்துனது அவர். நம்ம என்ன செய்ய முடியும்? அமித்ஷாவை போய் பார்த்தாரு. நீங்க வந்து டிடிவி கூட சேர்ந்திருந்தீங்க. சொல்லுங்க. டிடிவி கூட சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற சேர்ந்திருந்தீங்கன்னா தாய்க்காலத்துக்கு எப்படி போயிருப்பீங்க? எதுக்காக தடுத்து? யார் உங்களை தடுத்தா? சார் வெற்றி பெற கூட்டணியில தான் சார் சேரணும்னு நினைக்கிறேன். அதே போல எது கரையேறுமோ எந்த கப்பல் கரையேறுமோ வெற்றி பெறலங்க. கட்சியில இருக்கு அது வெற்றி பெற சந்தர்ப்பவாதங்க. வெற்றி பெற போறது வெற்றி பெற வைக்கிறது தாங்க அரசியல். நான் இருக்கிற கட்சியை வெற்றி பெற வைப்பேன். இல்ல சந்தர்ப்பவாதம் அதிமுக பிஜேபி கூட்டணியே கூட சந்தர்ப்பவாதம் தான். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரியே தான். அதேதான் எல்லாருமே அது சந்தர்ப்பம். சொல்ல முடியுதா? ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? நான் மறுத்ததே இல்ல. நீங்க ஒரு நாள் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு நாள் உங்க வாயில வந்துருக்குமா? பெனாயில் விட்டு கழுவிட்டு வந்துருவீங்க வாயை. ஐயோ நம்ம என்ன வார்த்தை சொல்ல வச்சிட்டான் நம்மள அப்படின்னு. என்ன சொல்றீங்க நீங்க? அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த டிடிவி என்டிஏக்குள்ள வராரு. அதே அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்த ஓபிஎஸ் ஆனா என்டிஏக்குள்ள வர முடியல. திரு ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுங்க. நீங்க பேட்டியோட கேட்கணும். தனிப்பட்ட முறை என்னன்னு அவர் அமித்ஷா பத்தி ஒரு வார்த்தை கம்மியா பேசட்டும். அவர்கள் அவ்வளவு மதிக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நடுத்தெருவுல ஓபிஎஸ் நிறுத்தினது பிஜேபி. நீங்க துரோகம் எடப்பாடி கூட இல்ல. மந்திர ஓதிட்டு இருக்கீங்க. எடப்பாடி கூட சேர்த்தாம போயிட்டாருன்றத கூட மக்கள் பார்க்கல. பிஜேபியை நம்பி இப்படி போயிட்டாரேப்பா. பாவம்பா அவர் நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டாரு. பிஜேபில சேருங்க. யார் தடுத்திருக்கா? அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் சேருங்க. யார் தடுத்திருக்கா? தனி கட்சி ஆரம்பிங்க. யார் சேர்த்திருக்கா? உங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்போடு திமுகவோட சேருங்க. உங்க நோக்கம் என்னவா இருந்தது? அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் சேர்ந்திருந்தா இந்திய அலைன்ஸ்ல இருந்திருப்பாரு. தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா இந்திய அலைன்ஸ்ல இருந்திருப்பாரு. அப்புறம் நீங்க பிஜேபில சேர்ந்தா இந்திய அலைன்ஸ்ல இருந்திருப்பாரு. அவர் முழுக்க முழுக்க பிஜேபியை நம்பினார்ல சார். அத தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இல்ல காதுல விழலையாங்க சார். அவரை காத்திருங்கன்னு சொல்லி இருக்கு சார் பிஜேபி. இல்ல உங்கள்ட்ட சொன்னாங்களா? இல்ல அவர் சொன்னாரா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க அமித்ஷாக்கும் ஓபிஎஸ் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களா நடுவுல? டிரான்ஸ்லேட்டரா தமிழுக்கு ஹிந்திக்கும்? என்ன புரியல? யார் சொன்னாங்க காத்திருங்கன்னு? 100 முறை அவர்கள் மீது அமித்ஷா பத்தி ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. வேற தப்பா சொன்னாங்க முதல் குத்துறான்னு சொல்ல சொல்லுங்க. என்ன பேசுனாங்க நான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர்கள் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அவங்க தனி கட்சி ஆரம்பிங்க ரைட்டு, பிஜேபியில் சேருங்க ஆரம்பிங்க ரைட்டு, டிடிவி கூட போங்க ரைட்டு, எதனால சம்மதிச்சாங்க? ஏன்னா இபிஎஸ் என்ன சொல்லிட்டாரு? கட்சியில சேர்க்க மாட்டாங்க. கூட்டணிக்கு தடங்க இல்லையே. டிடிவி எப்படி சேர்ந்தாரு? டிடிவி இபிஎஸ் சண்டை போடலையா? மிஸ்டேக் பண்ணாரு அந்த விஷயத்துல. ஒரு கட்சியா தொடங்கலன்றீங்களா ஓபிஎஸ்? தொடங்கி இருக்கலாம்ன்றேன். அவர் வாய்ப்பை நான் ஏன் சொல்லணும்? நீங்க பிஜேபி கை விட்டதுன்னு சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். பிஜேபி 3 வாய்ப்புகள் கையில வச்சிருந்துச்சு. ஒன்னு பிஜேபியில் சேர்ந்துருங்க, இல்ல டிடிவியோட சேர்ந்துருங்க, இல்ல தனி கட்சி ஆரம்பிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க கூட நிற்பாங்களே.